படைப்புலகத்தில் இன்றும் இளைஞனாக தன் பயணத்தை தொடரும் இளைய படைப்பாளிகளை ஊக்குவிப்பதில் பேரார்வம் கொண்டவர் பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் முதலாக திரு வைகை செல்வன் போன்ற எண்ணற்ற படைப்பாளுமைகளை தத்தம் துறைகளில் மெழுகுவொளிரச் செய்த சாகித்ய அகாடமி மேனாள் பொதுக்குழு உறுப்பினரும் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவரும் முனைவர் திரு ராமகுருநாதன் அவர்களை தலைமையேற்று உரையளிக்க அன்புடன் அழைக்கிறோம். இந்த கூட்டத்தை பார்க்க எனக்கு பெருமிதமாக இருக்கிறது. இங்கே வந்திருப்போரெல்லாம் பணத்துக்காகவோ பிரியாணிக்காக வரவில்லை, தானே வந்த கூட்டம். நூலின் மீது அவ்வளவு ஆர்வமும் அதில் தோய்வும் உள்ள கூட்டம். எனவே அதற்காக முதல்ல என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கின்றேன். இங்கே நடனமாடினார்களே, அவர்களெல்லாம் உண்மை பாராட்ட வேண்டும். அருமையான நூலை பற்றிய அருமையான கவிதைகளை மையமாக வைத்து அவர்கள் ஆடினார்கள். அவர்களுக்கு வணக்கமும் வாழ்த்தும். வரவேற்பு உரை நிகழ்த்திய கவிஞர் ஆதிரி நாகராஜன் அவர்களே, நூல் அறிமுக உரை நிகழ்த்திய திரு ஞானப்பிரகாசம் சுகாதார ஆய்வாளர் சென்னை மாநகராட்சி அவர்களே, இணைப்புரை கவிஞர் சிவராசன் அவர்களே, இணைப்புரை வழங்கிய உரிமையாளர் கீதாபுரத்தின் உரிமையாளர் முத்துசாமி அவர்களே, தமிழ் உறவால் தமிழ் உலகை ஆராய்த்து வருகின்ற நம்முடைய ஏர்வாடியார் அவர்களே, கலைமாமணி ஏர்வாடி அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற ஞானபூமி பவுண்டேஷனுடைய அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திருமூலர் சத்யா அவர்களே, கவியரசு கண்ணதாசனுடைய தமிழ் சங்கை நடத்தி கொண்டிருக்கின்ற அவருடைய நிறுவனர் காவிரி மேந்தின் அவர்களே, சன் தொலைக்காட்சியிலே செய்தி வாசிப்பதாக இருக்கின்ற சர்வோதய ராமலிங்கம் அவர்களே, ஆல் இந்தியா புக் ரெக்கார்ட் புதுச்சேரியில் இருந்த நிறுவனர் உலக சாதனையாளர் வெங்கடேசன் அவர்களே, நஞ்சுரையில் அவர்கள் இருக்கின்ற கவி பாரதி அவர்களே, ஏற்புரையில் இருக்கின்ற எழுத்தாளர் கலைய தீபன் மகாலிங்கம் அவர்களே, நிகழ்ச்சி தொகுப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கவிஞர் ஜீனா கிறிஸ்டி அவர்களே, கவிஞர் சாந்தி அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களே, நம்முடைய இயக்கம் என்பது போல கீதா பப்ளிகேஷன் ஒரு சாதனை செய்திருக்கிறது. இது கின்னஸ் ரெக்கார்டு. உண்மையிலேயே இப்படி ஒரு கூட்டத்தை எழுப்பி எல்லா தமிழ் ஆர்வலையும் ஒருங்கிவித்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற முனைப்போடு செய்கின்ற நம்முடைய முத்துசாமிகளை எவ்வளவு பாராட்டலாம் தரும். எழுத்துலகம் என்பது இதயத்துக்கு நெருக்கமானது. எவ்வளவுதான் ஊடகம் வந்தாலும் கூட படிப்பது போன்ற சுவை எதுவும் கிடையாது. நல்ல நூல்கள் நல்ல நண்பர்கள் என்று சொன்னார்கள். அதுதான் முக்கியம். தொட்டனை தூரும் வழக்கேணி கட்டணை தூரும் அறிவு என்றால் வள்ளுவன். அதை சரியாக செய்யக்கூடியனா என்னதான் இருந்தாலும் கூட நல்ல நூல்களை படித்தால் நாம் உயர்வோம், நாடு உயரும் என்ற சிந்தனையை மனத்திலே கொண்டு நல்ல நூல்கள் 101 நூல்களை படைப்பது என்று சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு நூலையும் பார்த்து படித்து அதை ஆழமாக தோய்ந்து பிழைகளை திருத்தி வெளிக்கொண்டு என்பது சாதாரண விஷயம் இல்லை. புத்தகம் போடுவது ஒரு புத்தகம். அதை மிக செம்மையாக நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் என்பதை நான் அவருடைய பேச்சிலிருந்து அறிகின்றேன். அவருடைய பேச்சிலே எல்லா விஷயங்களும் அடங்கிவிட்டது. அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எழுத்துலகம் என்பது சாதாரணமாக இல்லை, நெஞ்சுக்கு நெருக்கமாக வரக்கூடிய எழுத்துகள், நம்மை பண்படுத்தக்கூடிய எழுத்துகள். என்ன ஒரு பண்பு, நம்முடைய எழுத்து என்பது ஒரு இயக்கமாக இருந்து ஒரு சிந்தனையை நமக்கு தருவது. எவ்வளவுதான் அமைதியின்மை இருந்தாலும் கூட வீட்டில் இருந்து கொண்டு ஒரு நல்ல நூலை படித்தால் அதிலிருந்து கருத்துக்களை பெறப்போற அவனுடைய மனம் தூய்மையாகும். ஆக மனம் தூய்மையடைந்தால் வாழ்க்கையும் தூய்மையாக இருக்கும். எண்ணங்கள் தான் முக்கியம். நல்ல எண்ணங்களை உருவாக்கினால் நல்ல செயல்கள் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை வளர்க்கக்கூடிய நூலைத்தான் 101 நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே பாராட்டப்படக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது. எழுத்து என்பது நச்செழுத்தாக இருக்கக்கூடாது. ஆனால் எழுத்து என்பது நெஞ்சிலே தைக்கக்கூடிய எழுத்தாக இருக்க வேண்டும், உள்ளத்தை ஊக்கக்கூடிய எழுத்தாக இருக்க வேண்டும்.
உள் உணர்வை எழுப்பக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நூல்கள் நல்ல நூல்கள். எனவேதான் நல்ல நூல்கள் நல்ல நண்பர்கள் என்று சொன்னார். குட் புக்ஸ் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இயக்கத்தை கீதா பப்ளிகேஷன் பெருமையோடு நடத்தி கொண்டிருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இங்கே ஒவ்வொரு எழுத்தையும் சொல்ல வேண்டும். கவிதை என்றால் எப்படி இருக்க வேண்டும், அதை பற்றி நான் பேசப்படும் நீண்ட ஆகும். கட்டுரை என்றால் எப்படி இருக்க வேண்டும், கதை என்றால் எப்படி இருக்க வேண்டும், இப்படி ஒவ்வொரு நாடகம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று வகைப்படுத்தி பார்த்தோம் என்றால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்கிற பொழுது நல்ல நூலைத்தான் வெளியிட்டிருப்பார் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை அடுத்த ஆண்டு வேறு மாதிரியாக தொடர்ந்து சஸ்பென்ஸ் சொன்னார்கள் மிக அழகாக. அந்த சஸ்பென்ஸ் என்ன என்பது தேர்தலில் சஸ்பென்ஸ் இருக்கலாம், என்றோ நாளையோ பொங்கலுக்கு பிறகோ சஸ்பென்ஸ் சொல்வார் தேர்தலில். ஆனால் இவர் வைக்கக்கூடிய சஸ்பென்ஸ் என்னன்னு தெரியல. ஆனால் அடுத்த ஆண்டு இதை விட சிறப்பாக அமையும் என்று சொல்லி என்னுடைய துறையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.